அவர் நாமத்திற்கு கூடி வரும்போது उनके नाम के कारण जब हम इकट्ठा होते हैं அவர் வருகிறார். वो यहाँ पर आ जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எதுக்காக வரார்? प्रभु क्यों आते हैं? ஆண்டவர் எதுக்காக வருகிறார்? प्रभु क्यों आते हैं? தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். उनके बच्चों को आशीष देने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துல நான் வந்து मेरे नाम को जहाँ पर भी आप ऊंचा करोगे उस जगह पर मैं आकर ஆசீர்வதிக்கிறேன் சொல்றேன். आशीष कर्मा करके बुला किया है। நான் ஆள் விட்டு ஆசீர்வாதம் வரல. मैं लोग बेचकर आशीष भेजूंगा करके नहीं कहा। அவரே வந்து உங்களை ஆசீர்வாதம் वो खुद आकर आपको आशीष करेंगे करके कहा गया। எப்பொழுது कभी அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது. जब उनके नाम को हम ऊंचा करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? उनका नाम कैसा नाम है? அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. उनका नाम सामर्थ्य है। அவருடைய நாமத்துல அற்புதங்கள் நடக்கிறது. उनके नाम पर चमत्कार होता है। அவருடைய நாமத்துக்கு விடுதலை உண்டு. उनके नाम पर छुटकारा मिलता है। அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படல. उस नाम के अलावा कोई और नाम हमें नहीं அவர் दिया தான் है। வழியும் சத்தியமும் ஜீவமா இருக்கிறார். वो ही रास्ता सत्य और जीवन है। அந்த நாமம் वो नाम மேலான நாமம். ऊंचा नाम है। எல்லா நாமத்துக்கும் மேலான பெயர். सबसे ऊंचा नाम सबके ऊपर होता है। நாமம் என்பதுனா பெயர். नाम मतलब நாம் பெயர். किसी के नाम होता है। ஹல்லேலூயா. எல்லா பெயர்களை காட்டிலும் सारे नाम के ऊपर பெரியவர் இயேசு. बड़ा है यीशु। ஹல்லேலூயா. हालेलुया। அவரை உயர்த்தும் பொழுது जब हम उनको ऊंचा करते हैं அவர் இறங்கி வருகிறார். वो उतर आता है। ஏன் நம்ம அவரை உயர்த்தணும்? क्यों हमें उन्हें ऊंचा करना है? எபேசியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை படித்து பாத்தீங்கன்னா एफिसियों दूसरा अधिकार में आखिरी वचन எபேசியர் 2ஆம் அதிகாரம் लास्ट वचन। அவர் மேல் அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. प्रभु का भवन के स्थल के जगह पर आपको इकट्ठा किया गया। கல் செங்கல் சிமெண்ட் எல்லாம் வச்சு கூட்டி என்னதை கட்டுறோம்? ईट मिट्टी सब डालकर हम क्या बांधते हैं? ஒரு வீடை கட்டுறோம். हम एक घर बांधते हैं। வாசஸ்தலம் என்று சொன்னால் அது வந்து தாவரிக்கும் இடம், தங்குற இடம். निवास स्थान मतलब जहाँ पर लोग रहते हैं। யார் தங்குறது? कौन रहने के लिए? தேவனுடைய வாசஸ்தலமாக परमेश्वर का निवास स्थान के लिए। நாம் எல்லாரும் பல கற்களாய் கூடி ஒரு மாளிகையாக கட்டப்பட்டு हम வருகிறோம். सब एक साथ मिलकर ईट बनकर हम बांधने के लिए बुलाए गए। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் எல்லாரும் ஒன்றா கூடி நிற்கும்போது தான் हम जब सब इकट्ठा होकर खड़े रहते हैं ஒரு பவனாக ஒரு மாளிகையாக एक निवास स्थान के द्वारा ஹல்லேலூயா அந்த அந்த மாளிகையில யார் தங்குறாரா? वो निवास स्थान में कौन रहता है? தேவன் தங்குற ஆலயமா இருக்கும். परमेश्वर वहाँ पर நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கும். हम खुद ही परमेश्वर का निवास स्थान ஹல்லேலூயா. है। அப்போ இது வந்து எந்த கல்லினால் கட்டப்பட்டது? ये कौन सा पत्थर से बनाया गया அடித்தளம் है? என்ன? इसकी फाउंडेशन क्या है? இயேசுங்கிற நாமம். यीशु के नाम से 20 வருஷம் படிக்க அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய 30वां वचन पढ़ेंगे। அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே. प्रेरितों और वंशजताओं की नींव पर जिसके कौन सा पत्थर அதற்கு दिया यीशु? அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். उसमें यीशु मसीह ही होने का पत्थर है। அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு उनके ऊपर पूरा भवन बंधा जाता है। கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. परमेश्वर के अंदर पवित्र भवन के जैसे उसे बनाया जाता है। ஒரு சபையில எத்தனை ஊழியர்கள் நடக்கிறது? एक सभा में कितना सेवा चलता है? 5 விதமான ஊழியர்கள் நடக்கிறது. 5 तरीके का सेवा होता है। சிலர் தீர்க்கதரிசிகளாக அழைக்கப்படுகிறார்கள். कोई लोग वंशजता के लिए அப்போஸ்தல ஊழியர்கள், कि कोई சுவிசேஷ ஊழியர்கள், सुसमाचार देने போதக वाले, ஊழியர்கள், वचन देने वाले, அற்புத சுகமளிக்கிற எல்லா காரியமும் ஒரு சபையில் चंगाई நடக்கிறது. देने वाला सेवक, ये सभी चीज सेवा में सभा में होती है। மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது. पूरा मंदिर हम साथ मिलकर जब करते हैं उसमें परमेश्वर रहते அது हैं। உங்களுக்கு தலைக்கு யாரு? उसमें कोने का पत्थर कौन है? இயேசு. நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் அவருடைய நாமத்தை हम நோக்கம். सब इकट्ठा हुए यीशु के नाम से। யார் வீட்டிலாவது ஃபங்க்ஷன் வந்திருக்கோமா? किसी के घर में फंक्शन करके हम आए हैं, இயேசுங்கிற நாமத்தை நோக்கம். यीशु के नाम நம்ம के எல்லாரும் யுனைட் ஆயிருக்கோம், கூடி வந்திருக்கோம். हम एक साथ मिले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு யாரோ ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னாங்க. हमें कोई ना कोई इंसान सुसमाचार कहा था। அது அப்போஸ்தலர் பேதுரு யோவான் பிரசங்கம் பண்ணும்போது யூதர்கள் வந்து கேட்டாங்க. प्रेरित की पत्रस और यूहन्ना जब सुसमाचार बोले थे तो यहूदी लोग आके पूछे, அப்ப பேதுரு என்ன சொன்னாரு? तो पत्रस ने
கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரித்தார், நீங்கள் கொலை செய்தீர்கள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சி சொன்னார். वो जो मसीहा को जिसने आपने मारा वो जी उठा है, वो अभी भी जिंदा है करके वो गवाही दिया। யோவேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டது நிறைவேறிட்டு என்று சொன்னார். जैसे योवेल भविष्यवक्ता में लिखा गया है वैसे हुआ है करके वो बताता है। அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். उसे वो स्वीकार किए। பின்பு சகோதரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? फिर उसके बाद हमें क्या करना चाहिए करके वो यहूदी लोग ने पूछे। भाई हम क्या करो? சகோதரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? भाई हम क्या करना चाहिए करके वो मांगते हैं। உடனே அவர் என்ன சொன்னாரு? तो पतरस ने क्या कहा? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். पिता पुत्र पवित्र आत्मा के द्वारा आप बपतिस्मा लो करके कहा गया। 3000 பேர் அன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றாங்க. 3000 लोग बपतिस्मा लिए उसमें। ஹalleluya. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அப்புறம் என்ன நடக்குது? तो यीशु को जो भी स्वीकार किया उसके बाद क्या होता है? அவருடைய நீதியை நிறைவேற்ற அவர்கள் ஒப்புக்கொடுக்கிறார்கள். उनकी जो नीति है उसे परिपूर्ण करने के लिए எத்தனை பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா 3000 பேரும் சபையாய் கூடி வருகிறார்கள். 3000 अगर उद्धार पाए तो 3000 इकट्ठा होकर விசுவாச மாளிகையா இருக்கிறார்கள். सब मिलजुल कर एक निवास स्थान बांधते हैं। ஹalleluya. அப்போ ஆண்டவர் நீங்க ஞானஸ்நானம் எடுக்கல? कितने जन ने बपतिस्मा नहीं लिया अब तक? आज வர எடுக்காம இருக்கீங்களா? ऐसा कोई है जो बपतिस्मा नहीं लिए हैं? மாமா மட்டும் தான் எடுக்கல. अंकल ने नहीं लिए। ஹalleluya. எல்லாரும் எடுத்தாச்சு. சபையில பத்திஸ்மா இல்லையா? ஹalleluya. அது பெரிய பாக்கியம். ஆமென். बड़ा भाग्य है। முதல்ல சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம். पहला हम सुसमाचार को अंगीकार किए। இயேசுவை சொந்த ரத்தங்களை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேருக்கு அத்தனை பேருக்கு என்ன உண்டு? यीशु को खुद का मसीहा मानने के लिए सभी को பிள்ளைகளாகும் அதிகாரம். पुत्र स्वीकार करना है। அதுக்கப்புறம் என்ன உண்டு? उसके बाद क्या होता है? அவருடைய நீதியை நிறைவேற்றிட்டோம். उनकी नीति को पूर्ण करना होता है। அதுக்கப்புறம் என்ன உண்டாச்சு? उसके बाद क्या होता है? எவர்கள் பரிசுத்தாவில நடக்கிறார்களோ அவர்கள் जो पवित्र आत्मा के द्वारा चलते हैं वो लोग பிள்ளைகள் அழைக்கப்படுவார்கள், बच्चों करके कहा जाएंगे, புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள். पुत्र करके बुलाए जाएंगे। அப்போ பரிசுத்த ஆவியை காத்திருக்கும்போது பெற்றுக்கொள்ளலாம். तो जो पवित्र आत्मा पाते हैं वो இந்த ஞானஸ்நானம் இந்த பரிசுத்தாவில என்ன நடக்குது? ये बपतिस्मा ये पवित्र आत्मा कहाँ पर होता है? சத்தியத்தை அறிவு சத்தியங்களை விடுதலையாக்குவது எங்க நடக்குது? जितना सत्य को जानोगे वो सत्य का छुटकारा சபையிலே देगा। சத்தியம் போதிக்கப்படுகிறது. सभा में सत्य को बोला जाता है। ஹalleluya. அப்ப இந்த ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேருக்கோ அத்தனை பேர் சபையில சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். उद्धार कितने दिन पाए हैं वो सभी को वो सत्य कहा जाता है। அங்கே சத்தியம் போதிக்கப்படுகிறது. वहाँ पर सत्य को बोला जाता है। அந்த சத்தியம் அவர்களை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறது. அந்த சத்தியத்தை நாம நடத்துகிறது. वो सत्य में मैं ही रास्ता मैं ही सच्चाई हूँ करके वो सच्चाई में आपको चलाता है। அதுக்கப்புறம் அவர் நீதி நிறைவேற்றிட்டோம். उसके बाद उनकी नीति को पूर्ण करते हैं। அதுக்கப்புறமாக நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடையாக ஈவாக கொடுக்கப்படுகிறது. उसके बाद पवित्र आत्मा को एक मदद करने वाले सहायक के द्वारा दिया जाता है। ஹalleluya. அதுக்கு பின்பாக என்ன நடக்குது? उसके बाद क्या होता है? என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. என் பிள்ளைகள் என்னை காட்டிலும் பெரிய காரியம் मेरे செய்வார். बच्चे मेरे से भी बड़ा काम करेंगे। ஹalleluya. அப்ப ஆண்டவர் நம்மை எப்படி எங்க இருந்து எங்க கொண்டு வராரு? तो प्रभु हमें कहाँ से कहाँ लेके जाता है? ஒன்னாம் வசனம் சொல்கிறது, पहला वचन लिखा है, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவராய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். अक्रम और पापों से मरा हुए आपको जिलाया है। அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளுக்கு இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்தின் பிரபவாகிய அதிகார பிரபவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். जिनमें तुम पहले इस संसार की रीति पर और आकाश के अधिकार के हाकिम अर्थात इसे आत्मा से अनुसार चलते थे। மூன்றாம் வசனம் படிங்க. तीसरा वचन पढ़ेंगे। அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைப்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவரை செய்து சுகவாக்கினாலே மற்றவர்களை போல கோபாக்கிய விளையாடிருந்தோம்। इनमें हम भी सबके साथ पहले अपने शरीर की लालसाओं के दिन बताते हैं और शरीर और मन की इच्छाओं पूरी करते हैं और अन्य लोग के समान स्वभाव और क्रोध की संतान थे। அப்ப முன்னாள் நம்ம எப்படி இருந்தோம்? तो पहले हम कैसे थे? அக்கிரமனாலும் பாவத்தினாலும் மனிதர்களாக இருக்கோம். पहले पाप और अक्रम में हम मरे हुए थे। இவ்வுலக வழக்கத்தின்படி இருந்தோம். इस दुनिया की रीति के समान थे। இந்த உலகத்தின் அந்த பிரபுவுக்கு அடிபணிந்து இருக்கோம். इस दुनिया के लोगों को रीति के हिसाब से हम जीते। நமது மாம்ச இச்சையின்படி நடந்தோம். हम खुद के लालची के अनुसार चले। நம்முடைய மனம் விரும்புவதெல்லாம் செய்தோம். हमारा मन जो भी चाहे वो उसकी रीति हम चले। மற்றவர்களை போல கோபாக்கிக்கு பிள்ளையாக இருந்தோம். दूसरे के समान हम क्रोध के संतान थे। 13 வசனம் படிங்க. 13 वचन पढ़ेंगे। முன்னே தூரமாயிருந்த நீங்கள் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். पर अब मुझे मसीहा यीशु में तुम जो पहले दूर थे मसीहा के लोगों के द्वारा निकट हो गए हैं। ஹalleluya. எப்படி எனில் कैसे? அவரே நம்முடைய சமாதானக்காரராகி वही हमारा मेल है இரு தரத்தாரையும் உண்டாக்கி जिसने दोनों के एक कर
लिया है பகையாய் இந்த பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து और अलग करने वाले दीवार को भी बीच में சட்டத்திட்டங்கள் நியாய பிரமாணங்களை நம்முடைய மாம்சத்தாலே ஒழித்து तो न्याय तो खत्म कर खत्म कर रिवाज खत्म कर இருதரத்தாரையும் दोनों लोगों को தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி अपने अंदर एक ही इंसान सृष्टि कर ऐसा उन्होंने बनाया பகையை சிலுவையிலே கொன்று और अपनी शरीर पे बैर அதனால இருதரத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் क्रोध को क्रूस पर मारकर दोनों लोग को एक ही शरीर के बराबर उन्होंने बनाया है அல்லேலூயா हालेलुया முன்பு நம்ம ஆண்டவர்ட்ட போகும்போது पहले हम परमेश्वर के पास जाते हैं அம்மா पिता தாயே ஆண்டவரே प्रभु கர்த்தாவே मसीह அப்படி ஒரு திட்டக்காரன் போல இருக்கும் ऐसे हम भिखारी जैसे बुलाते थे அல்லேலூயா हालेलुया நமக்கு முன்பாக 10 கடல் இருக்குது हमारे सामने 10 नियम है அதை படித்து பார்த்தா கண்டிப்பா ஏதாவது நம்ம மாட்டிடுவோம் ऐसे पढ़ के देखिए तो कैसे न कैसे तो एक नियम में तो हम फंस जाएंगे பாவத்தை காரணம் சுத்த கடலை பார்க்க முடியாது बिना पाप देखे हुए पवित्र परमेश्वर को हम देख ही नहीं அந்த पाएंगे மகா பசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம போக முடியாது वो महापवित्र स्थल में हम जा ही नहीं पाएंगे நமக்கு நடுவுல ஒரு பெரிய திரைச்சல் இருக்குது हमारे बीच में एक बड़ा सा द्वार है அத ஆண்டவர் கீட்டார் जिसे प्रभु ने तोड़ा தேவனுக்கும் நமக்கும் நடுவாக மதில் போல் இருந்த பாவமாக சாபமாக மதில் சுவரை உடைத்தார் प्रभु और हमारे बीच में जो दीवार है जो पाप और श्राप उसको तोड़ा அல்லேலூயா நமக்கும் ஆண்டவருக்கும் சேர முடியாதபடி இருக்கிற உறவை ஆண்டவர் உடைத்து புது உத்தரவாக்கினார் हमें और परमेश्वर के बीच में ना मिला और वैसे जो दीवार था उसे तोड़कर प्रभु ने हमें मिलाया है ரெண்டு தரப்பாரையும் दो भाग के लोगों को ஒன்றாக மாற்றினார் एक ही बनाया அல்லேலூயா நம்மை ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாக हमें परमेश्वर ने उनके அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற पिता करके बुलाने वाली சுத்த சுவிகாரத்தின் ஆவியை पुत्र கொடுத்து स्वीकार के आत्मा को देकर அல்லேலூயா அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக நம்ம उनके साथ राज करने के लिए बुलाया है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா 5ஆம் வசனத்தை நீங்க படித்து பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை படிங்க தேவனோ वचन से हम पढ़ेंगे தேவனோ இரக்கத்தில் ஐசுவரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களை மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவினை கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபை மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தையும் வரும் காலங்களை விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுதி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கூட ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதில்லை இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டப்படிக்கு கிரியைகளினாலே உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனோ परमेश्वर இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் दया में धनी है நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே हमसे बड़ा प्रेम करके उसने अपने प्रेम के कारण அக்கிரமத்தினாலே மரித்திருந்த हम अक्रम से मरे हुए நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் हमें मसीहा के साथ जिलाया கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் अनुग्रह के कारण हम उद्धार पाए கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே और मसीह यीशु के अंदर वो हमें दया की நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை वो अपने अनुग्रह की स्वर्गीय स्थान को நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை अपने अनुग्रह की महा बड़ी ऐश्वर्य को வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக आने वाले दिन में प्रकट करने के लिए கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி मसीह यीशु के साथ में हमें जिलाया உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார் परमेश्वर के साथ स्वर्ग में रहने के लिए उसने हमें बुलाया है கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் अनुग्रह के कारण विश्वास இது पाकर உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு और न कर्म के कारण ऐसा हो ये कोई घमंड करे ये प्रभु के दया के कारण हुआ அல்லேலூயா அல்லேலூயா தேவனோ प्रभु நம்ம மேல எவ்வளவு அன்பு வேலை பண்ணினார் वो हमारे और कितना प्रेम को बताया அல்லேலூயா அக்கிரமத்துல பாவத்துல சாபத்துல மரித்து போயிருந்த நம்ம पाप और श्राप में हम मरे हुए थे हमें उद्धार करने के लिए நாம் தேடாமல் இருக்கும்போது हम जब नहीं ढूंढे நாம் கூப்பிடாமல் हम இருக்கும்போது जब नहीं बुलाए நம்மை தேடி हमें ढूंढकर நம்மிடத்தில் வந்து हमारे पास आकर என் மேல வர வேண்டிய எல்லா தண்டனையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டு मेरे पास जो भी दंड आना चाहिए वो खुद के ऊपर लिए என்னை இலவசமாக मुझे न कोई दाम चुकाए எனக்கு ஒரு அடிபடாம कोई भी गाव न लगे இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் வரும் यीशु को जो भी स्वीकार किए सभी लोग அந்த கிருபையினாலே उनके अनुग्रह के कारण விசுவாசத்தை கொண்டு ரட்சித்தாரே विश्वास को लेकर मुझे उद्धार किया அல்லேலூயா எவ்வளவு பெரிய ஈவு कितना बड़ा सौभाग्य है இந்த ஈவையும் இந்த இரக்கத்தையும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ये வைக்கிறார். अनुग्रह और सौभाग्य को बोलकर हमें धन्यवाद करना चाहिए प्रभु। இதுல ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடி इसमें कोई भी
भी घमंड ना करे। நான் ரொம்ப பசுத்தமா வாழ்ந்தேன், मैं बहुत पवित्र जिंदगी நான் जिया நிறைய था। புண்ணிய காரியம் मैं செய்யறேன், बहुत पुण्य कार्य किया था। என் தலைவர் मैंने दान किया था। நான் அப்படிங்கிற என்னுடைய மேன்மையினால அல்ல, मैं ऐसा हूँ करके खुद का घमंड ना किए, தேவனுடைய இரக்கத்தினாலே கிருபையினாலே நாம் வெற்றிப்படுகிறோம். प्रभु के अनुग्रह और कृपा के कारण हम उधार पाए। தாவீது சொல்கிறான், சபை நடுவே நம்மை ஆராதிக்க சொல்லிட்டார், दाऊद कहता है सभा के बीच में मैं तुम्हें आराधना करूंगा। எக்காலத்துல நம்மை சோதரிப்பேன் சொல்றார். हमेशा मैं आपको स्तुति करूंगा। அல்லேலூயா. ஆனா लेकिन ஆண்டவர் எதை பெரிய மேன்மையான ஐஸ்வர்யம் என்று சொல்கிறார்? प्रभु किसे सबसे बड़ा महिमा के ऐश्वर्य कहता है? அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே वो हमारे पर जो दया किया है, தம்முடைய கிருபை மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை अपने अनुग्रह की महा ऐश्वर्य को வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. आने वाले दिन में प्रकट करने के लिए அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவருடைய ஐஸ்வர்யம், उनके ऐश्वर्य, அவருடைய தயவு, उनकी दया, புல்லுல பாத்தீங்கன்னா காலையில பனி எப்படி போடப்படாது பாத்தீங்கன்னா, जैसे घास में सुबह सुबह पानी थोड़ा थोड़ा, அவ்வளவாய் நம் மீது தேவன் அந்த கிருபை பொழிந்தருகிறார். उतना सारा अनुग्रह हमारे ऊपर प्रभु ने डाला है। இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லா மேன்மையும் ஒளிந்து போகும். इस दुनिया में हम जो भी उन्नत की चीज देखते हैं वो सब मिट जाएगा। காண்கிற எல்லா வானமெல்லாம் வெந்துருகி அப்படியே சாம்பலா போகும். जो आसमान हम देखते हैं वो सब मेल्ट हो जाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய அன்பு விலையேறப்பட்டது. प्रभु का प्रेम बहुमूल्य है। அவர் என்ன பண்றாரு? वो क्या करता है? தூரமா இருக்கிற நம்மளை பக்கத்துல வைத்து दूर जो हमसे हमें पास लेकर அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார்க்கிறார். उनके साथ उन्नत में रहने के लिए அல்லேலூயா. நம்ம हालेलुया। நம்ம பக்கத்துல யாரோ ஒருத்தர் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க நம்ம கூட்டி பக்கத்துல உட்காட்டி வச்சுக்கலாம். हमारे साथ में जो अगर कोई हमारे लेवल के नहीं है तो हम खुद के बाजू में बिताने के लिए हम सोचते हैं। ஒருத்தருக்குமே லாய்க்கில்லாத ஒரு ஆளை लेकिन कोई भी लायक नहीं இந்த ऐसे சிறிய इंसान को। எவர்களுக்கு எதை செய்யாது எனக்கே செய்து சொல்லி ये जो छोटे है उनको जो भी करोगे वो मेरे लिए करोगे करके அவர்கள் மீது அன்பு கொடுத்து उनके पास प्रेम कर, அவர்களை கூட்டு उनको बुलाकर அப்படி பக்கத்துல உட்கார வச்சு நம்ம உட்கார்ந்தாலே அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ऐसे बुलाकर बाजू में बिठाएंगे तो भी वो प्रभु को कितना खुशी होगा, அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. उतना खुश होगा। நம்ம தலைமை போதகர் மறைந்த ஜோசப் ஜார்ஜா हमारा हेड पास्टर जो जोसेफ जॉर्ज है, அவருடைய தலைமை ஸ்தாபனத்துல उनके जो जगह है புது வருட வாக்குத்த ஆராதனையில नया न्यू ईयर के जो सब आराधना होती है वहाँ उस पर எல்லாரும் வாக்குத்தத்தை குறித்து ஆண்டவருடைய இந்த வசதி என்ன சொல்ல போறான்னு காத்துட்டு இருக்கும்போது सब लोग आज प्रभु हमसे क्या बात करने वाले के लिए चाहत से बैठे थे। அவர்கள் என்னை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு उन्होंने मुझे बुलाकर बाजू में बिठाया है। இந்த புது வருஷ வாக்குத்த செய்தி நீ கூட வெளியில விட்டாங்க. ये नया साल का जो वचन है वो तुम दो करके भेजे। எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க பக்கத்துல இருக்காங்க. इतने बड़े बड़े सेवक के बाजू में நான் நினைச்சு கூட பார்க்கல. मैंने सोचा भी नहीं அந்த था, எனக்கு தகுதி கிடையாது. उतना मेरी योग्य भी नहीं था, ஆனா அந்த கிருபையை நான் நினைச்சு பார்த்தேன். लेकिन वो अनुग्रह को मैंने सोचा। அல்லேலூயா. அவரோட கூட உட்கார்ந்து நாங்க வெளியே உட்கார்ந்துட்டோம். हम दोनों उनके साथ बैठकर हम दोनों ही बैठे थे फ्रेंड्स में, நீ பண்ண அப்படி சொல்லி அனுப்புறாங்க. तो कर करके उन्हें भेजा। இந்த மேன்மையே நம்மளால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. ये उन्नत कोई हमें डाइजेस्ट नहीं कर सकते। நம் தேவாதி தேவன் हमारे परमेश्वर வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் உள்ள ஆண்டவர் आसमान पृथ्वी को सारे अधिकार पाए, அவரோடு கூட பக்கத்துல உட்கார வச்சு ஆளுமை பண்ண வைக்கிறார். उनके साथ बुलाकर हमें राज करने के लिए बुलाया है। இந்த சந்தோஷமே நம்மளால மறக்க முடியல. ये खुशी को ही हम नहीं भूल पा रहे हैं। ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரையும் प्रभु ने उनको जो भी स्वीकार करे सभी लोगों को அல்லேலூயா हालेलुया கிறிஸ்து இயேசுவுக்குள் मसीहा के अंदर நம்மை அவரோடு கூட எழுப்பி हमें उनके साथ उठाकर உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து செய்தார். स्वर्ग में उनके साथ बिठाया भी है। எவ்வளவு பெரிய அதை இமேஜின் பண்ணி பாருங்க. हम इमेजिन भी सोच भी नहीं सकते। அவருடைய மகிமைக்கு முன்னாடி நம்ம उनके महिमा के सामने हम சித்தம் போல ஒரு நடக்காங்க. யோவான் मरा हुआ इंसान के समय गद्दाम करके होना कहता है। இவர் இயேசுவுக்கு ஐயோ நான் அதான் மனைவிங்கிறார். ईसाया भविष्यवक्ता कहता है हाय मैं मर गया। பேதுரு நம்ம சீக்கிரம் அங்கே ஒரு கூடாரம் உட்கார்ந்துலாம் அப்படிங்கிறார். पतरस और उनके शिष्य बोलते हैं हम वहीं पर एक टेंट डालकर बैठ जाएंगे। மோசே அந்த மகிமை பார்த்து அப்படியே கீழே இறங்க முடியாம மனசுல உட்கார்ந்துருக்காரு. दूसरा वो महिमा को देखकर नीचे उतर नहीं पा रहा है। அப்படி மகிமைலாம் எப்படி இருக்குன்னு நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்கணும். उसकी महिमा कैसा रहेगा हम खुद सोच नहीं सकते। அவ்வளவு பெரிய உயரத்துக்கு நம்ம உயரத்துக்கு ஆசைப்படுறாரு. उतना बड़ा ऊंचाई को हमें ले जाने के लिए वो तैयार है। அது மாத்திரம் இல்ல, केवल वो என் ही பிள்ளைகள் मेरे बच्चे என்னை காட்டுகிறோம் मेरे से बढ़कर நான் செய்யற கிரியை காட்டுகிறோம் मैंने जो क्रिया किया उससे बढ़कर பெரிய காரியங்கள் செய்யணும். बड़ा कार्य करना है। அதுக்காக தான் இது தெரிஞ்சிருக்கிறது. इसीलिए मुझे चुना गया है। தேவாதி தேவன் परमेश्वर ஆவியாய் இருக்கிறார். आत्मा के ஸ்பிரிட் ஆஃப் காட். आत्मा के समान இப்ப அவன் சரீரத்தில் இயேசுவா இருக்காரா? आपके शरीर में वो यीशु के समान है, பரிசுத்த ஆவியா இருக்கிறார். पवित्र आत्मा है। இந்த இடத்துல காற்று இருக்கு, நம்ம எல்லாரும் சுவாசிக்கிறோம், உணர்றோம், நம்ம மேல எல்லாம் படுது. इस जगह पर हवा है, हम महसूस कर सकते हैं, ஆனா लेकिन அவரை பார்க்க முடியல. उनको देख सकते हैं क्या?
ஏதாவது ரூபம் இருக்கா? कोई रूप है क्या? ஏதாவது स्वरूप இருக்கா? ये स्वरूप है? இல்ல. नहीं है। அப்ப அந்த ஆவி तो वो आत्मा எங்க இருந்து வந்துச்சு? कहाँ से आया? எங்க போகுது? कहाँ जाता है? ஆவியில நடக்கிற மனுஷன் எங்க போறா எங்க வரான்னு தெரியாது. जो आत्मिक रीति से इंसान चलाया जाता है எல்லாரும் ஒரு வழியில இருந்து தண்ணி उसे भी வருது. नहीं पता चलता कि कहाँ जाता है कहाँ आता है। सब अरे कोई भैया, रास्ता तो इसको சில अलग है। நேரங்கள்ல தீர்க்கதரிசிகளுடைய முகத்தெல்லாம் பார்த்தாச்சு कभी कभार पशु रत्ना के चेहरे देखते हैं तो அப்படியே முகம் வாடி கண் கலங்கிட்டே இருப்பாங்க. ऐसे कभी कभार उनके चेहरे ऐसे बहुत उदास அப்ப है जहाँ தேவனுடைய खड़ा है। முகத்துல உள்ள சாயல் அவங்க எப்படி துக்கத்தோட பாரப்படுறாங்கன்னா அது அப்படியே தெரியும். प्रभु के जो चेहरा के छाया திடீர்னு அவங்க பயங்கர ஆர்ப்பரிப்போட ஆகும் நமக்கு ஏதோ பயங்கரமா தெரியும். कभी कभार वो खुश होकर एकदम आराधना करेंगे तो हमें अजीब लगता है कि தீர்க்கதரிசியுடைய நாவு கர்த்தருடைய நாவு. भविष्यवक्ता का मुंह प्रभु का मुंह। அல்லேலூயா. திடீர்னு நரோதன்னு எஸ்லேமுக்காக கதை எழுத பார்க்கலாம். ऐसे कभी कभार बीच रास्ता में यरूशलेम को देखकर वो रोते हैं। உனக்கு உனக்கு கிடைச்ச இந்த நாளிலாவது மனதிலிருந்து கேட்டவன் நீ தேவனா நலமா இருக்குமே என்று சொல்லி तुझे मिला கேட்கிறான். इस दिन में तुम उद्धार के लिए उद्धार की ओर जाने के लिए मैं हम ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பார்க்க முடியும். हर एक चीज हम देख सकते हैं। அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பயன்படுவதற்கு तो प्रभु उपयोग करने के ஒரு लिए பாத்திரம் தேவை. एक बर्तन की जरूरत है। ஆவியில வந்து யார் பேசுறது இங்கே நான் வந்து ஒரு ஆவி பேச நம்மளே விட்டு ஓடி போயிடும். ऐसे एक आत्मा आकर यहाँ पर मैं यीशु बात करता हूँ करके बोले तो हम सब भाग जाएंगे। मेरे लिए बात करने के लिए मुंह चाहिए, என்னை போல் நடந்திட मेरे கால்கள் लिए வேண்டும். समान चलने के लिए पैर चाहिए, என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். मेरे அதை पास प्रेम करने के लिए लोग உன் தர चाहिए। वो வேண்டும். तुमसे पूछता हूँ दे दो मुझे। அல்லேலூயா. பந்தில் சேராத ஆளுகளே, जो भी இன்னும் சபைக்கு வராத நிறைய கோடி கோடி ஆளுகள் உண்டு. सभा में नहीं आए और कोटि कोटि लोग இவர்கள் हैं, எல்லாம் மந்தைக்கு வரணும். वो सभी अपने भेड़ सत्य की जानने आगे के रखो। लिए, सत्य को जानने के लिए, அவர்கள் நீதி நிறைவேற்றணும். उनकी नीति परिपूर्ण होने के लिए, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். अभिषेक पाने के लिए, தேவனை சுமந்து செல்கிறவர்களாக மாறும். प्रभु को उठाकर जाने वाले நம்ம வந்து நின்னாச்சுன்னா लोग चाहिए। हम आकर खड़े ஆண்டவர் होंगे, நம்மளை பயன்படுத்துவார். प्रभु हमें उपयोग करेगा। அல்லேலூயா. हालेलुया। அவர் ஒரே ஒரு வார்த்தை நம்ம வீட்டு उनकी एक वचन हमें सिलाएगा। அக்கறை உள்ள வந்துட்டு அவனை சும்மா இருக்கு. अग्नि एक बार अंदर आ गया तो वो छुप ही नहीं रह सकता। ஒரு கண்களை நிறைய அள்ளி கொண்டு एक कंगल को उठाकर दादा இந்த பக்கத்துல போட்டோம்னு வச்சுக்கோங்க. बाजू में डालूंगा यहाँ पर, கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருக்கும். थोड़ा देर वो चुपचाप ही बैठा रहेगा। பிளாஸ்டிக் அந்த ஓலெல்லாம் அப்படியே கொஞ்சமா புகை போகும். वो थोड़े थोड़े वो प्लास्टिक सब जलने लगेगा। அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு காத்து எடுத்து ஒரு கப்பல் எடுத்துக்கும். थोड़ा सा हवा लगेगा तो पूरा चीज जलना लगेगा। அக்னியை போட வந்து अग्नि को डालने आया है, இப்போதே அது இறங்கணும்னு நினைக்கிறார். अभी ही उतरना है अभी करके, यही निकला। अभी ही उजलना है அது करके। அப்படியே கிடக்கிறது சும்மா கிடக்காது. ऐसे ही जहाँ पर डाला वैसे ही वो चुप नहीं रहेगा। நாங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது हम जब कमरानगर में थे, எங்க சுற்றி நிறைய புறமஸ்காரங்க இருப்பாங்க. हमारे पास बहुत अन्य जाति के लोग காலையிலே சவுண்ட கூட்டி நல்லா பாட்டு சூப்பர் சூப்பரான பாட்டா போடுவோம். सुबह सुबह आवाज ऊंचा करके हम गाना डालते हैं। என்னைக்கா ஒரு நாள் பாட்டு போடணும்னா பக்கத்துல உள்ள ஆண்டி சிஸ்டர்லாம் வந்து அக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல பாட்டு தப்பி கேட்கலையேன்னு கேட்பாங்க. कभी कभार गाना नहीं डालेंगे तो बाजू वाले लोग बुला के आज आपके घर पर गाना क्यों नहीं डाला करते? இல்லையா? அப்புறம் அவங்களுடைய சாட்சியில கேட்டீங்கன்னா तो उनकी गवाही को आप सुनोगे ரொம்ப நல்லா இருக்கு. बहुत तसल्ली मिलता है। காலையில அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் வரும். ஆண்டு வார்த்தை பாட்டுல இருக்கு. सुबह सुबह प्रभु का वचन गाने के द्वारा जाता है। அல்லேலூயா. அல்லேலூயா. அது வந்து ஒரு நம்ம அந்த அழைப்பு கிருபை அந்த அபிஷேகம் உள்ள இருந்துச்சுன்னா நல்லா யாருக்காவது சொல்லாம இருக்க वो முடியாது. फुलावट अधूरा हमारे अंदर रहता है तो किसी के बोले बिना नहीं रहता। யாருக்கெல்லாம் அபிஷேகம் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? किसी किसी को अभिषेक कौन कौन को अभिषेक है कैसे हम जान सकते हैं? ஒண்ணு ஏதாவது எஸ்எம்எஸ்லயாவது வசதா அனுப்பிச்சிருப்பாங்க. एटलीस्ट एसएमएस में तो वो अपने वचन भेजते हैं। இல்லைன்னா ஏதாவது பாட்டு பிடிப்பாங்க ஜெபம் பண்ணுவாங்க இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு சுத்தி சொல்லுவாங்க. नहीं तो कुछ तो गाना करेंगे गाएंगे सुसमाचार बोलेंगे, ஏதாவது ஒரு நன்மையை நடந்துட்டே இருக்கும். कुछ तो भलाकारी करते हैं। அவங்களால சும்மா இருக்கவே முடியாது. वो चुप नहीं बैठ सकते। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு நேரத்தில் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 58 வயசு ஒரு ஆன்டி பண்ணாரு. कल एक हमारे बाजू में एक आंटी को बर्थडे है, அவங்களுக்கு அங்க பக்கா இருக்காங்க. वो बहुत कठोर हिंदू है। அந்த ஆளுக்கு நீங்க எல்லாம் விட்ட பண்ணா 5 ரூபாய் கதை கட்டி நீங்க வந்து அவங்க हमें छोड़ेंगे 4-5 ஆஸ்திரேலியா சார்பாக மேட்ச் பண்ணி அவங்க சமாளிக்கல. हमने मैथ्यू को भेजा फिर भी नहीं छोड़े, तब तो रात में लाए। என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பைபிள் நல்லா ஹிந்தி வேறு मैं बोला तो बाइबल है दे देंगे करके, வேண்டாம் வேண்டாம் இது தப்பா நினைக்கிற போறாங்க கவர்ல ஏதாவது கொடுங்க. और उन्होंने बोला कि बाइबल मत दो, कुछ कवर में रख के देंगे, कुछ गलत मानेंगे वो। என்ன அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் ரீடிங் பண்ணிட்டு கொடு அப்படின்னு இந்த வாய்ப்பு मेरे अंदर कहते हैं कि देख के यही मौका नहीं करके मेरे अंदर कहता है तो सब लोग बोलते तो मैं सोचता हूँ। ஆக நான் சரி ஓகே நான் கொண்டு போன சொல்லி வைக்கிறமா வந்து கொண்டு போயிட்டேன் பரவாயில்ல. तो मैंने फिर नहीं लेके जाऊंगा करके रखकर मैं ऐसे छुपा कर लेके चला गया। அங்க போய் கொடுக்கும்போது கூட அப்படி வெளிப்படையா கொடுக்காம கொஞ்சம் மறைச்சு தான் கொடுத்தேன். जाके देखिए समय में भी मैं ऐसा ऊपर से नहीं लिया, तो थोड़ा बंद कर दीजिए। அவங்க ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்ள वो मानेंगे மாட்டாங்க. स्वीकार करेंगे या नहीं करके मैं सोच रहा था। பக்கத்துல அவங்க பையன் ஒரு 5 பேர் இருக்காங்க. बाजू में उनके लड़के लोग 5 लोग எல்லாம் பயங்கரமான ஆட்கள். सब एकदम सही लोग अलग। அவங்க எல்லாம் அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி பவித்திர பைபிள் புஸ்தகம் இப்படி காட்டுங்க அப்படி காட்டுங்க போட்டா இருக்கு அது இருக்குன்னு
அவங்க எல்லாம் அப்படி ரிசீவ் பண்ணாங்க. वो सब लोग खुश होकर पवित्र बाइबल बोलकर वो ऐसा फोटो लो वहां पर खड़े होकर के அல்லேலூயா. இன்னைக்காவது ஒரு நாள் திருப்பி பார்த்து ஏதாவது ஒரு வசனம் நம்ம பேசணும் போதுமே. कभी ना कभी एक बार खोलकर कोई ना कोई वचन बोलेंगे तो प्रभु प्रभु का नाम ऊंचा होगा। அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. उतना खुशी था। அப்பதான் மேத்யூ சொன்னாங்க வீட்டுல வந்து तभी मैथ्यू ने कहा घर आकर எத்தனையோ பைபிள் இருக்கு. बहुत सारा बाइबल है मेरे पास। அவருக்கு கேண்டி சுந்தரேஷ் பெங்களூர்ல தம்பி மனைவி இருக்கா. मेरे उनके आंटी है बैंगलोर में कैंडी आंटी करके। அல்லேலூயா. அவங்க ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பைபிள். वो बहुत साल से पहले दिया गया वो बाइबल है। மேத்யூ போய் ஒரு பைபிள் கொடுத்தாங்க பிரசன்ட் பண்ணாங்க. बहुत साल पहले उन्होंने एक அதான் அவர் बाइबल பைபிள் படிச்சு திருப்பி நல்லா பழக்கம் நல்லா இருக்கும். वो पढ़ कर वो बहुत ना हो गया। அதனால எனக்கு இந்த பைபிள் தான் நல்லா புரியுது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா बोले இருக்கு. था यही बाइबल मुझे अच्छा समझ में आता है நம்ம करके கொடுத்த கிஃப்ட்ல ஒரு பெண்ணை கொடுத்தா கொஞ்ச நாளைக்கு போயிடும், சண்டை கொடுத்தா ஜெயிச்சிடும். हम एक पेन या फिर 10 देंगे तो थोड़े दिन में वो फट जाएगा या फिर खत्म हो जाएगा। விலையேற பெற்ற அந்த நல்ல பைபிள் बहुमूल्य अच्छा बाइबल ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. எல்லா பக்கத்துலயும் ஆல்ரெடி மோஸ்ட்லி அதை படிச்சுதான் இருக்கிறேன். बहुत यूजफुल है। सब चीजें वो हमेशा அது पढ़ती रहता எத்தனையோ है। வருடங்களுக்கு அப்புறம் நினைவுபடப்படுகிறது. இது சுத்தி கொடுத்ததா இருக்கு. बहुत सालों के बाद उसे याद ही किया जाता है कि ये मेरी आंटी ने இந்த दी। உலகத்துல பெரிய கிஃப்ட் இயேசு. ये दुनिया में सबसे बड़ा அவரை ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்தோம்னா वो तोहफा को एक इंसान या फिर एक घर को देते हैं। அதுல அதுக்கு ஈடு எத்தனை கோடி கொடுத்தாலும் அது ஈடே கிடையாது. उसकी तुलना कितने भी करोड़ देंगे तो भी उसका तुलना नहीं ஒரு ஆத்மா வெளியே தருது. है। एक आत्मा बहुमूल्य है। எதையாவது இழந்துனாலும் அதை மாத்திரம் நம்ம பெற்றுக்கலாம். இயேசுல. कोई चीज को हम खोकर भी उसे पा लेना அதை चाहिए। எத்தனை பேர் பெற்றுக்காங்களோ அவங்களால யாருக்கா கொடுக்காம இருக்க முடியாது. वो जो भी पाए हैं वो दूसरों को नहीं பெற்றுக்கொண்ட दिए। அபிஷேகத்தை சந்தோஷத்தை யாருக்கா கொடுக்காம இருக்க முடியாது. जो भी अभिषेक और खुशी पाए हैं அவனுக்கு दूसरों को சாப்பிட नहीं கேட்கணும் दिए இல்லையோ, जाएंगे। நான் இது சொன்னா அவங்க கேட்பாங்களோ அதெல்லாம் தெரியாது. ஆனா அந்த அபிஷேகம் அவன் வழி வந்துட்டே இருக்கு. वो इंसान मानेगा कि नहीं मानेगा वो सब उसे नहीं पता है। जो भी அல்லேலூயா. अभिषेक है वो देता है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே அந்த வெளியேறப்பட்ட இயேசுவை நாம் சத்தியத்தை அறியும்படியாக சபைக்கு வந்திருக்கிறோம். इसीलिए वो बहुमूल्य यीशु को सत्य जानने के இப்ப நம்ம எந்த இடத்துல लिए இருக்கிறோம் சொல்லி பார்க்கணும். இன்னும் குழந்தையா விசுவாசிக்கிற பிள்ளையா மாத்திரம் இருக்கிறோமா? अभी अभी हम सिर्फ बच्चे बनकर है क्या विश्वास இல்ல அந்த நீதியை நிறைவேற்றின அந்த சடங்காரத்தை முடிச்சவங்களா நம்ம இருக்கிறோமா? या फिर वो नीति को पूर्ण किए हुए लोग है क्या? இல்ல காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை அவியோஜிட்டு இருக்கோமா? या फिर बहुत देर से रुककर अभिषेक ले लिए पर இல்ல उसका कोई எழுப்பி यूज नहीं சென்று கர்த்தருக்கு நான் சாட்சிகள் नहीं तो हम उठकर प्रभु को அந்த मैं இயேசு दवाई கிறிஸ்து दूंगा। அந்த நாலு சாட்சிகள் சொல்லிட்டோமா? वो प्रभु जी उठाया मैं दवाई देता करके हम खड़े रहते நம்ம எந்த இடத்துல இருக்கோம் செக் பண்ணி हैं। பார்ப்போம். कौन सी जगह पर है करके जांच कर இயேசு ஏற்றுக்கொண்டு பிள்ளையா இருக்கிறனா? प्रभु को मानकर हम बच्चे बन இல்ல அந்த நீதியை நிறைவேற்றி ஞானத்தை பெற்று அங்கத்துல வாங்கி உட்கார்ந்துருக்கிறோமா? या फिर वो बपतिस्मा लेकर वो सभा में एक मेंबर बन के இல்ல काத்திருந்து குருபலன் அடைந்து கல்வியில் போல ஆயத்தமா இருக்கிறனா? या फिर हम रहकर अपने भविष्य सॉरी पवित्र आत्मा को पाकर हम उकाब के जैसे उठते हैं क्या? இல்ல அந்த சிலுவை பாடு அவரை சுமந்து செல்கிற செயலாக இருக்கிறோம். या फिर वो क्रूस की जो बोझ है उनको उठाकर हम चलते हैं। கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது प्रभु को जब महिमा देते हैं எந்த இடத்துல வந்து நம்ம ஆசீர்வாதம் कहाँ पर भी वो आकर हमें आशीष देते हैं। அல்லேலூயா அல்லேலூயா. हालेलुया। அப்படியே தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருப்போம். हम वैसे ही प्रभु के सन्निधान में हम बैठेंगे।